ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வத்தலுங்க. இது பீட்ரூட் வச்சு அப்படியே நம்ம சூஜி ரவை இருக்கும் இல்லையா, பாம்பே ரவை, வெள்ளை ரவைன்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை ரவை வச்சுட்டு ஒரு காய்கறியும் நல்லா பீட்ரூட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த முறுக்கு வத்தல் இது பாருங்கள் எப்படி முறுமுறுன்னு வந்திருக்கு. அந்த சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. செய்யறது பயங்கர ஈஸி, ரொம்ப ஈஸி. இது நம்ம வீட்டிலவே ஃபேன் கீழே கூட அப்படியே வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு வத்தல் தான் இது. செய்யறதே ஈஸி, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம சாம்பார் சாதத்துக்கு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். இந்த காய்கறியும் சேர்த்து செஞ்சதுனால அந்த கலரே ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கும். அது பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்தியான்னு சொல்லலாம். இந்த மாதிரி பீட்ரூட் ரவா வத்தல் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டிடுறேன். சட்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கப்பு வெள்ளை ரவை எடுக்கிறோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கலக்கிறோம். அரிசி மாவு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க, நான் வீட்டில் அரைச்சதில்லை. கடையில் வாங்குற நம்ம இடியாப்பம் மாவு எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த ரவையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த ரவை அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போது இந்த ரவை அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த வத்தல் செய்கிறதுக்கு எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு ரவை எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் 4 கப் தண்ணிக்கு மேலேயும் போடாதீங்க, அதுக்கு குறைச்சியும் போடாதீங்க. 4 கப்பு பாருங்கள். 1 2 3 4 கப் தண்ணி நம்ம சேர்த்திட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நம்ம 1 கப்பு துருவி வச்சிருக்கிற பீட்ரூட். இந்த பீட்ரூட் நல்லா மெலிசாக துருவி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிடலாம். ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு பாதி. நான் 1 கப்பில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 1 கப்புனா 150 கிராம் இருக்கும் இந்த ரவை. நான் ஒரு 75 கிராம் வரைக்கும் 100 கிராம் வரைக்கும் பீட்ரூட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டும் நல்லா துருவிட்டு இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதில் காரத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, காஞ்ச மிளகா மிக்சியில் குறையாக அரைச்சிட்டு அது இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரவை சேர்க்காதீங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் உப்பும் சேர்த்துட்டு நம்ம இந்த ரவை சேர்க்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு அப்படியே இப்போது இந்த தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இந்த இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த தண்ணி கொதிக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே ரவை அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெடியாகவே இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி கொதித்ததும் நம்ம அந்த அரிசி மாவும் ரவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது என்ன பண்ணணும்னா, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து. இல்லைன்னா அது உருண்டை பிடிச்சிடும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஸ்லோவாக திக்காயிட்டே வரும். நீங்கள் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது சீக்கிரம் நம்மளுக்கு திக்காயிடும். அதனால் நம்ம விட்டுடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், இல்லைன்னா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டணுன்றதுக்காக தான் நான் இது கண்டினியூஸாக காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த ஒரு இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், எப்போ நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னால. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப திக்காக வந்துடுச்சு. இந்த ரவை நல்லா வேகணும், வெந்து வரணும்.
நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வந்து தளதளன்னு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த கிட்ட வந்துருச்சு நல்லா. நம்ம போட்ட தண்ணிக்கும் அந்த ரவை நல்லா இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஒரு சூப்பர்பான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் ஆறின உடனே இன்னும் திக்காயிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவை வந்து நல்லா வெந்திருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாம். அரை மணி நேரத்தில் என்ன ஆகும், இந்த இந்த மாவும் நல்லா கூலாயிடும். அதே மாதிரி நல்லா அந்த தண்ணியும் நல்லா இதாகிட்டு நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கும். பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. 4 கப்பு, 1 கப்பு ரவைக்கு 4 கப் தண்ணி. சூப்பர்பாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு ஃபேன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து முள்ளு முறுக்கு அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில் ஜீரகம் அப்புறமா இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் பெரிய இதில் வச்சாதான் நல்லா முறுக்கு வத்தல் நல்லா வரும். இப்போ இந்த மாவு ஃபுல்லாக இதில் நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா ஒரு முறுக்கு வத்தல் நம்ம செஞ்சிடலாம். எல்லாமே நான் வந்து ஃபேன் கீழே தாங்க வச்சேன். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் நல்லா அழகாக ஃபேன் கீழேயே உட்காந்து நான் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறமா இது வந்து ஒரு 2 நாளில் நல்லா காஞ்சிச்சு. உங்களுக்கு சௌகரியம் இருக்குது, மொட்டை மாடியில் நீங்கள் வைக்கலான்னா ஒரே நாளில் காஞ்சிடும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் போதும், நல்லா காஞ்சி வரும். நல்லா எல்லாம் எடுத்து ஒரு 8 கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் நல்லா க்ளீனாக எல்லாமே புழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் இந்த வத்தல் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா அந்த கலர், அந்த பீட்ரூட் கலர் பார்த்தீங்களா, சூப்பர்பாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த வத்தல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் போட்டதெல்லாம் ஹெல்தியான ஒரு பொருள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.